சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போய் அம்மா கிட்ட சொல்லுவோமா? ஏண்டா அந்த பூஜை சாமான்லாம் ஒரு இடத்துல எடுத்து வைக்க சொன்னனே, எங்க? ரெடியா இருக்குக்கா. ஒரே பை மங்களகரமா இருக்கட்டுமேனு மஞ்சள் கலர் கட்டப்பையில தான் போட்டு வச்சிருக்கேன். அம்மா. சரி சரிதா. கல்யாண வேலை பரபரப்புல இத சொன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப சொல்ல வேண்டாம். என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் மாத்த வேணாம். வந்த சிரமெல்லாம் வயிறார சாப்பிட்டு பிள்ளைங்கள மனசார வாழ்த்துறோம் தானே மட்டும் செய்றோம். நாம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதை அப்படியே பண்ணிடுங்க. முன்ன பின்ன செலவானாலும் பரவாயில்ல, எதையும் மாத்த வேணாம். அப்பா சமயக்கட்டுல தானே இருக்கீங்க, நானே அங்க வரேன். மாமா, அதா சமயக்காரரு ஏதோ விலை கூடி போச்சுன்றதுக்காக எதையோ மாத்தணும்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. படிச்சு சொன்னனே மாமா, எதையும் மாத்த கூடாதுன்னு. மெனு என்னவோ அததான் பார்த்து மெனுவாவே செலக்ட் பண்ணிருக்கேன். அப்பா இப்ப என்ன மாமா பண்றது? சரி வா, சமயக்காரரை பார்த்து அவர்கிட்ட நேர்லயே சொல்லிட்டு வந்துடலாம். இவங்கெல்லாம் இருக்க டென்ஷன்ல இப்ப போய் நாம சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது? சுருக்குன்னு வலிக்குது. கண்மணி, இங்க வாமா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்னக்கா? சாப்பிட குடிக்க ஏதாவது வேணுமாக்கா? கண்மணி, வீட்ல இருந்து கிளம்பும் போது லைட்டா பெயின் இருந்தது. நான் அம்மா கிட்ட சொல்லி சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். இப்பவும் பெயின் இருக்கு. நான் இப்ப சொன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும் பயந்துருவாங்க. பக்கத்துல ஏதாவது கிளினிக் இருந்தா காட்டிட்டு வருவோமா? சரி இருங்கக்கா, நான் இங்க பக்கத்துல ஏதாவது கிளினிக் இருக்கான்னு பாக்குறேன். அக்கா, 1/2 கிலோமீட்டர்ல ஒரு கிளினிக் இருக்கு. நான் முன்னாடி போய் ஆட்டோ புடிச்சு வைக்கிறேன். நீங்க மெதுவா வந்துருங்கக்கா. சரி. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நம்ம போயிட்டு வந்துடலாம். நீ போ, 2 நிமிஷம் கழிச்சு நான் வரேன். சரிக்கா. மாப்ள, என்ன மாலினி தனியா எங்கேயோ கிளம்புறா. சூப்பர் டிலே. நீ அவளை ஆட்டோல தூக்கி போட்டு அமிச்சிட்டு மண்டபத்துக்கே போயிடு. நானும் கிளம்பிட்டேன். மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். இங்க கொஞ்சம் பரபரப்புலாம் அடங்குனதும் நீ நம்ம இடத்துக்கே வந்துரு. அப்பதான் சந்தேகம் வராது. சரியா? சரி மாப்ள. இப்பயாவது ஐஸ்கிரீம் கொடுங்க. அப்புறம் எல்லாரும் மெஹந்தி போட வந்துட்டாங்கன்னா நான் பிஸி ஆயிடுவேன். அடாடாடா, ஐஸ்கிரீம் பைத்தியம். சும்மா எப்ப பாரு ஐஸ்கிரீம் முன்ன பின்ன ஐஸ் தின்னதே இல்லையா நீ? வாய மூடிட்டு இருக்கணும். போ. ஏண்டி இங்கிட்ட எங்கடி போறவ? பாத்ரூம் போறா. உள்ளாரையே போக வேண்டியதானே? அங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, பார்த்து சூதானமா போயிட்டு வா. போ. ஏய், அட கூறுகிட்ட முட்டா பாயல, கண்ணு என்ன பொட நீலியா இருக்கு?
நேர பார்த்து வாடா கேன பாயல. ஐயோ அதுவே நம்ம மேல வந்து மோதிட்டு நம்மள திட்டிட்டு போகுது. தலையெழுத்து. ஏய், நீ போட்டிருக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அக்கா நீங்க தானே மெஹந்தி போட்டு வந்திருக்கீங்க. ஆமா. எங்களுக்கும் போட்டு விடுங்கக்கா. சரி போட்டு விடுறேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து போட்டு விடுறேன். சரிங்கக்கா. ஏ அக்கா நமக்கும் மெஹந்தி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. தரடா. பார்த்து. டேய் மாப்பிள்ள சொன்ன பொண்ணை தூக்கிட்டேன். பொண்ணை தூக்கிட்டேன்னு மூட்டையை தூக்கிட்டு வர. மூட்டையில தான்டா பொண்ணே இருக்கா. ஓஹோ. டேய் அண்ணே தபார் இவளை பத்திரமா ஆட்டோலயே பாத்துக்கோ. அங்க மாலினியை காணும்னு அவங்க எல்லாம் பரபரப்பா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல மாப்பிள்ள இல்லாம நானும் இல்லாம இருந்தா சந்தேகம் எங்க மேல ஈஸியா வந்துடும். அதனால மண்டபத்துக்கு இப்ப நான் திரும்பி போயிடுறேன். பரபரப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து ஆட்டோல ஏறிக்கிறேன். நாம நம்ம இடத்துக்கு போயிடலாம். அது வரைக்கும் பத்திரமா இந்த பொண்ணை பாத்துக்கணும்டா. இதெல்லாம் ஒரு மேட்டரானே. நான் அசால்ட்டா பாத்துக்கிறேன். அசால்ட்டா பாத்துக்கிறியா? பிச்சு போடுவேன். கவனமா பாத்துக்கடா. இவளை வச்சுதான் மாப்பிள்ள பெருசா பிளான் பண்ணியிருக்கான். யாருக்கும் சந்தேகம் வந்துடாம கவனமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாராவது பார்த்து கேட்டா கூட நான் இது காய்கறி மூட்டைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு வா. என்னத்த சமாளிக்க போறியோ கிளம்பு. சரி சரி. உஷா, மாலினி இங்க வந்தாளா? இல்லையே, அவங்க இங்க வரலையே. சரிம்மா. என்னாச்சுன்னு? இல்ல, மாலினியை காணோம் தங்கச்சிமா. உஷா ரூம்ல தான் இருந்தா. அங்கேயே போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. பாத்ரூம் எங்கேயாவது போயிருக்க போறானே. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் தங்கச்சிமா. மாடியில கூட பார்த்துட்டேன். மாலினியை எங்கேயுமே காணோம். என்ன இப்படி சொல்ற? சத்தம் போடாத தங்கச்சிமா. மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை அவங்க கூட இருப்பா. அந்த அலமேல அம்மாவுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அமைதியா வா போலாம். சரி, அங்க போய் பார்க்கலாம்.